ஏன்பா 5ஆம் வகுப்புலயும் 8ஆம் வகுப்புலயும் இந்த ஒன்றிய அரசு வந்து பொது தேர்வு நடத்த போறேன் இந்த +1 +2 மாதிரி அப்படின்னு சொல்றாங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது நல்லதா முடியுமா கெட்டதா முடியுமா? இப்ப இருக்கிற ஒன்றிய அரசு மக்களுக்கு எந்த நல்லதுமே பண்றது இல்லைன்னு தான் முடிவு பண்ணிருக்குது. அதுலயும் கல்வி விஷயத்துல கெட்டது மட்டுமே பண்றது அப்படின்னு முடிவு பண்ணிருக்குது. அதனால இதுல எந்த விதமான கேள்விக்கும் இடம் இல்லாம இது கெட்டது தான். அது எப்படி தேர்வு வைக்கிறது போயிட்டு கெட்டதாகும்? மாணவர்களும் அவங்களோட கல்வி தரத்தை தெரிஞ்சுப்பாங்க. அது இல்லாம அவங்களோட பேரண்ட்ஸும் வந்து நம்ம பையன் எந்த மாதிரி லெவல்ல படிக்கிறான் அப்படின்ற ஒரு ஐடியா அவங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? அதாவது எல்லா மாணவர்களுக்கும் 1ஆம் வகுப்புல இருந்தே தேர்வுன்னு ஒன்று வைக்கிறாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, பொது தேர்வு அப்படின்ற பேர்ல தேர்வு வச்சு ஃபெயில் பண்றோம் அப்படின்றாங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து 8ஆம் வகுப்பு வரை ஃபெயிலே கிடையாது, தேர்வு வைக்கிறாங்க, ஃபெயில் எல்லாம் கிடையாது. ஆனா இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, 5ஆம் வகுப்புல ஒரு பொது தேர்வு, அதுல ஃபெயில் பண்ணுவாங்களாம். ஃபெயில் ஆனா ஃபெயில் மார்க் எடுத்தா ஃபெயில், அவங்க அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு போக முடியாது அப்படின்ட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. 8ஆம் வகுப்புலயும் அதே போல பொது தேர்வு, அதுல ஃபெயில் ஆயிட்டா 9ஆம் வகுப்பு போக முடியாது. இதுதான் இங்க பிரச்சனையே. சரி, இப்போ ஃபெயில் பண்ணிட்டாங்க, அதனால என்ன ஆயிட போகுது பெருசா? 5ஆம் வகுப்புல ஃபெயில் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணணும்? திருப்பி 5ஆவது தான் படிக்கணும். கிடையாது, சேர்த்துக்க மாட்டாங்களாம். 2 மாசம் கழிச்சு இன்னொரு எக்ஸாம் நடக்கும், அதுலயும் ஃபெயில் ஆயிட்டா அவ்வளவுதான், அவனுக்கு ஸ்கூலே கிடையாது இனிமேல். அப்போ என்ன நடக்கும்னா குழந்தை தொழிலாளர்கள் உருவாகுவாங்க. புரியுதா? இப்போ அவன் அதுக்கு மேல என்ன பண்ணுவான்? ஒரு 10 வயசு பையன் ஸ்கூல் கிடையாது அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அவன் ஏதோ ஒரு மெக்கானிக் ஷாப்க்கோ ஒரு வேற ஏதோ பட்டறைக்கோ கூலி மூட்டை தூக்குற வேலைக்கோ ஹோட்டல்ல டேபிள் துடைக்கிற வேலைக்கோ தானே போகணும். அப்புறம் முக்கியமான விஷயம், 8ஆம் வகுப்புல ஃபெயில் பண்ணுவாங்க. 8ஆம் வகுப்புலயும் இதே போல மெயின் எக்ஸாம்ல பாஸ் பண்ணலன்னா திரும்ப ஒரு சப்ளிமெண்டரி எக்ஸாம் ஒன்று நடக்கும். அதுலயும் ஃபெயில் ஆயிட்டா அந்த பையனோ பொண்ணோ ஸ்கூலுக்கு போக முடியாது, அவ்வளவுதான், அதோட அவங்களுடைய ஸ்கூல் வாழ்க்கை முடிஞ்சிடும்னா இப்போ டீனேஜினுடைய ஆரம்பம். இந்த சமயத்துல அந்த ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போல, நீங்க வர வைக்கல அப்படின்னா என்ன நடக்கும்னா அவங்க சமூக விரோதிகளா உருவாகிறதுக்கான வாய்ப்பு தான் ஏற்படும் அதிகபட்சம். ஏன்னா அது வந்து ரொம்ப மனம் தடுமாறுற ஒரு வயசு. அப்போ அவனுக்கு ஒரு பள்ளிக்கூடம் பாடத்திட்டம் உனக்கு முன்னேறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குதுன்னு அவனுக்கு அறிவுரையெல்லாம் சொல்லி அவனை நேர் வழியில கொண்டு போறதுக்கான இடம்தான் ஸ்கூல். ஆனா அந்த ஸ்கூலுக்கே நீ வரக்கூடாதுடான்னு முட்டுக்கட்டை போடுறது எப்படிப்பட்ட அறிவாளிகளுடைய சிந்தனையில உருவாயிருக்குன்னு பாருங்க. இதை விட ஒரு மோசமான முடிவு இருக்கவே முடியாது. அப்புறம் ஏன் 5ஆவது 8ஆவது ஃபெயில் பண்ண சட்டம் கொண்டு வராங்க? விஸ்வகர்மா யோஜனாவுக்கு ஆள் சேர்க்கறதுக்கு தான். விஸ்வகர்மா யோஜனாவா? விஸ்வகர்மா யோஜனான்னா குலத்தொழில், அதாவது செருப்பு தைக்கிறவங்க புள்ள அதுக்கப்புறம் செருப்பு தைக்கணும். இப்போ 5ஆவது ஃபெயில் பண்ணிடுறாங்க, 8ஆவது ஃபெயில் பண்ணிடுறாங்க அப்படின்னா அவங்க அப்பந்தொழில செய்யணும். இதுல ரொம்ப டெக்னிக்கா சில பேர் பேசுவாங்க. இந்த ரங்கராஜ் பாண்டே மாதிரியான ஆளுங்க பரம்பரை பரம்பரையா அவங்களுடைய ஸ்கில் ரத்தத்திலேயே ஊறிட்டு இருக்கும். அவன் அப்படியே அதுல ரொம்ப உயர்ந்து வந்துருவான். என்ன செருப்பு தைக்கிறதுல என்ன ஸ்கில் நீ பண்ணி பரம்பரை ரத்தத்துல ஊறுறது என்ன? அப்போ உன்னுடைய ரத்தத்துல என்ன ஊறி இருக்கு? மற்றவனை கீழே வச்சிருக்கணும், அவனை செருப்பு தைக்கவே வச்சிருக்கணும் அப்படின்றது உனக்கு ஊறி போச்சு. இந்த 5ஆவதுல ஒரு குழந்தைய ஃபெயில் பண்ணிட்டா அதுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும், நாம படிக்கிறதுக்கே லாய்க்கு இல்லை போல இருக்கு அப்படின்னு. அதே போல 8ஆவது
இல்லையா அது போல தாழ்வு மனப்பான்மையில் என்ன பண்ணுங்க, வேற வழி இல்லை, ஒன்று கூலி தொழில் செய்யும், இல்லைன்னா முன்னையே சொன்ன மாதிரி சமூக விரோத செயல்களில் ஈடுபடுறதுக்கு ஆரம்பிக்கும். அப்போ இந்த ஏற்கனவே அதிகாரத்தில் இருக்கிறாங்க பாரு, இந்த இடபிள்யூஎஸ், இவங்களுக்கெல்லாம் போட்டி ரொம்ப குறைஞ்சிரும். இதுக்காக தான் இந்த யோஜனா. பாரத தேசம் திரும்பவும் வேத காலத்துக்கு திரும்பிடும். ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க மக்கள் எல்லாம். இதெல்லாம் நடக்கிற மாதிரியே தெரியலையே, இதெல்லாம் சாத்தியமா? இது தமிழ்நாட்டில் சாத்தியம் இல்லை. தமிழ்நாடு அரசு இந்த யோஜனாவை நாங்க அமல்படுத்த மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அது திட்டவட்டமான முடிவு. இங்க அமல்படுத்த வாய்ப்பே இல்லை. தமிழ்நாடு அரசு பள்ளிகள்லயோ அல்லது தனியார் பள்ளிகள்லயோ கூட தமிழ்நாட்டில் இது அமல்படுத்தப்பட மாட்டாது. இது எங்கன்னா ஒன்றிய அரசு பள்ளிகளில் மட்டும் இது நடைமுறைக்கு வரும், தமிழ்நாட்டில் மட்டும். ஆனா மற்ற மாநிலங்கள் அவங்க முடிவு பண்ணா இதை அமல்படுத்துவாங்க. மாநில அரசும் அமல்படுத்தலாம். அமல்படுத்தினா என்ன ஆகும்னா, அந்த மக்களை யாரும் காப்பாற்ற முடியாது. என்ன ஆகும், அவன்லாம் ட்ரெயின் ஏறி நேராக தமிழ்நாட்டுக்கு வந்துடுவான். இப்போ அந்த மாதிரி வர்றதுனால என்ன, நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்கு போகுது? குறைஞ்ச கூலிக்கு ஆள் கிடைக்கிறாங்கன்றது வேணா லாபமா இருக்கலாமே தவிர, ஆனா தமிழ்நாட்டினுடைய திட்டங்கள் எல்லாம் இவங்களுக்கும் போய் சேரும்போது தமிழ்நாட்டினுடைய பூர்வீக குடிகளுக்கு போதுமான அளவுக்கு அந்த திட்டத்தினுடைய பலன் போய் சேராது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் பின்விளைவுகள், அது வேற விஷயம். ஆனா மெயினா என்னன்னா, குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு அப்படின்னு ஒரு சட்டம் வச்சுக்கிட்டு அதுக்கு எதிராக குழந்தை தொழிலாளர்களை உருவாக்குற மாதிரியான இன்னொரு திட்டத்தை கொண்டு வர்றது மிக மிக மோசமான முடிவு. இது கண்டனத்துக்குரியது அப்படின்னு நாம நினைக்கிறோம்.